இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் 5வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரானில் தொடர்ந்து ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதும் ஈரான் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. கமேனி கொல்லப்பட்ட போது அவரது மகள், மருமகன் மற்றும் பேத்தி ஆகியோரும் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த கமேனியின் மனைவி மன்சவுரை கோஜிஸ்தி பாகர்சாதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்தார். ராணுவ அமைச்சர் அமீர் நசீர்சாதே மற்றும் முக்கிய ராணுவ உயரதிகாரிகள் பலரும் கொல்லப்பட்டனர். அமீர் நசீர்சாதே மரணத்துக்கு பின் புதிய ராணுவ அமைச்சராக மஜித் பின் அல்ரஸா பதவியேற்றார். ஆனால் பதவியேற்றுக் கொண்ட 24 மணி நேரத்தில் அவரும் கொல்லப்பட்டார். இப்படி ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை இஸ்ரேல் அமெரிக்க படைகள் கூண்டோடு காலி செய்ததால் ஆவேசமடைந்த ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 11 பேரும் அமெரிக்க வீரர்கள் 6 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஈரானில் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அமெரிக்காவைச் சேர்ந்த HRANA என்ற மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை ஈரானில் 1097 அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். 10 வயதுக்குட்பட்ட 181 குழந்தைகளும் இதில் அடங்குவர். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5000ஐ கடந்துள்ளது. 5 நாட்களில் 100 குழந்தைகள் உட்பட மொத்தம் 5402 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஈரானில் இராணுவ மையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு கட்டடங்கள் என மொத்தம் 104 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.